ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் 54வது கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் குரங்கு அம்மை நோய் தொடர்பான பரிசோதனை ஆய்வகம் சென்னை கிண்டியில் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நைஜீரியாவில் எரிவாயு வாகனம் வெடித்து நேரிட்ட விபத்தில் 48 பேர் உயிரிழந்தனர். ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் 54வது கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்று வரும் இக்கூட்டத்தில் நிதித்துறை இணை அமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி மற்றும் மாநிலங்களின் நிதி அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். காப்பீட்டுத் தொகை மீதான வரி விதிப்பு, ஆன்லைன் விளையாட்டுகள் ஆகியவை மீதான சரக்கு மற்றும் சேவை வரி குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா வளைகுடா நாடுகளின் கூட்டமைப்பு குழும வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று உரையாற்றுகிறார். ரியாத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்தியா வளைகுடா நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி ஆகியவற்றில் வளைகுடா நாடுகள் மற்றும் இந்தியாவிற்கு இடையேயான ஒத்துழைப்புகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படுகிறது. வளைகுடா நாடுகளில் சுமார் 90 லட்சம் இந்தியர்கள் வாழ்ந்து வரும் நிலையில் இந்தியா வளைகுடா நாடுகளுக்கு இடையேயான வெளியுறவு கொள்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான 9 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த திரு பிரிஜேந்திர சிங் உஷானா கலன் தொகுதியிலும், திரு மோஹித் குரோவர் குருகிராம் தொகுதியிலும் போட்டியிடுவார்கள் என அக்கட்சி அறிவித்துள்ளது. ஏற்கனவே 32 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. ஹரியானாவில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தின் எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதையடுத்து எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதிகளில் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. அங்குள்ள நவ்சாரா பகுதியில் பாதுகாப்புப் படையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தபோது இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதியில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த ஆண்டு மட்டும் 350 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 49 மீன்பிடி படகுகளும் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் விதித்துள்ள அபராத தொகையை தள்ளுபடி செய்திடவும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான கூட்டு பணிக்குழு கூட்டத்தை விரைந்து நடத்திட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரை திரு மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது விசைப்படகுகளையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் விரைந்து மேற்கொள்ள வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளத்தில் மீனவர்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல. பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள். 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை. தமிழகத்தில் குரங்கு அம்மை நோய் தொடர்பான பரிசோதனை ஆய்வகம் சென்னை கிண்டியில் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் குரங்கு அம்மை நோய் சிகிச்சைக்கென்று 10 படுக்கைகள் கொண்ட தனிப்பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய பன்னாட்டு விமான நிலையங்களில் இந்த குரங்கம்மைக்கான மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸ் பொருத்தப்பட்டு வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை கண்காணிக்கும் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 4 விமான நிலையங்களிலும் தனிமைப்படுத்தப்படுகிற மருத்துவ அறை ஒன்றும் தயார் நிலையில். குரங்கம்மை பாதிப்புகள் எப்படி இருக்கும் என்ற விவரங்கள் அடங்கிய டிஜிட்டல் போர்டுகளிலும் அந்த தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், மதுரையை பொறுத்தவரை ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், கோவையை பொறுத்தவரை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், திருச்சியை பொறுத்தவரை கியாபே விஸ்வநாதம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் இந்த குரங்கம்மைக்கென்று 10 படுக்கைகளுடன் கூடிய தனி வார்டுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஆதிதிராவிடர் மாணவர் விடுதிகளில் மாணவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது அடிப்படை ஆதாரமற்றது என்று மாநில ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆதிதிராவிடர் நல மாணவர் விடுதிகள் மற்றும் பள்ளிகளில் பயிலும் அனைத்து மாணவர்களின் பன்முகத்திறனை வெளிக்கொண்டு வரும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே சேலம் மாவட்டம் ரெட்டியூர் நரசோதிப்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் விடுதிகளில் அடிப்படை வசதிகளை முழுமையாக செய்து கொடுப்பது மாநில அரசின் கடமை என்று கூறினார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற பேராசிரியர் க. செல்லப்பன் இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 88. மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ள அவர் தமிழ், ஆங்கிலம் இரு மொழிகளிலும் பல்வேறு இலக்கியங்களை மொழிபெயர்த்துள்ளார். அல்ஜீரியாவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் திரு அப்துல் மஜீத் டெபியூன் வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற வாக்குப்பதிவில் திரு அப்துல் மஜீத் 95% வாக்குகள் பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த தேர்தல் முடிவை எதிர்க்கட்சிகள் ஏற்க மறுத்துள்ளன. நைஜீரியாவில் எரிவாயு வாகனம் வெடித்து நேரிட்ட விபத்தில் 48 பேர் உயிரிழந்தனர். நைஜர் பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையில் அந்த வழியாக வந்த சில வாகனங்கள் எரிவாயு வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. இதில் 50க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்தன. விபத்து நடந்த இடத்தில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவில் அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. செப்டம்பர் முதல் வாரத்தில் மட்டும் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக 10,978 கோடி ரூபாய் பங்குச் சந்தையிலும் 367 கோடி ரூபாய் கடன் சந்தையிலும் முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன. வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஒடிசாவின் பூரி கடற்கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஒடிசா, ஆந்திரா, யானம் கடலோரப் பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று அது கூறியுள்ளது. தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பூரியிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஒரிசாவில் 12 கடலோர மாவட்டங்களுக்கு மழை தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டங்களில் மழை வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஒடிசா அரசு மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவின் ஹுலூன்பியூர் நகரில் இப்போட்டி பிற்பகல் மணி 1:15க்கு தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த போட்டியின் ஆடவர் பிரீ ஸ்டைல் 61 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் புவனேஷ் வெண்கலப் பதக்கம் வென்றார். பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டித் தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்த அணியில் 16 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். சர்வதேச நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலி வீரர் ஜானிக் சின்னர் பட்டம் வென்றுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸின் அரினா சபலென்கா பட்டம் வென்றார். 73வது அகில இந்திய காவல்துறையினருக்கான மல்யுத்த போட்டி இன்று லக்னோவில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் 54வது கூட்டம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் குரங்கு அம்மை நோய் தொடர்பான பரிசோதனை ஆய்வகம் சென்னை கிண்டியில் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.
நைஜீரியாவில் எரிவாயு வாகனம் வெடித்து நேரிட்ட விபத்தில் 48 பேர் உயிரிழந்தனர். ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.